இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் என்ன சொல்றேனோ அதை பண்ண, இல்லனா நான் போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். யாரும் என் கூட இருக்க வேண்டாம். இல்ல நான் கண்டிப்பா இறந்தாகணும். எனக்கு இது தவிர வேற வழியே இல்ல. இதுக்கு மேல என்னால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. யார் இந்த பையன்? அவனோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தான்? அவனுக்கு ஒரு பெண்ணோட குரல் கேக்குதுல்ல? அந்த பெண் யாரு? அந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் நடுவுல என்ன உறவு இருக்கு? வணக்கம், நான் அமித் பச்சோரி கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, நான் என் கூட உங்களையும் கூட்டிட்டு போறேன். உத்தரப்பிரதேசத்தோட காசியாபாத் சிட்டியோட உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தப்பு சட்டவிரோதம் மட்டும் கிடையாது. சொல்ல போனா உண்மையான உறவுகளுக்கு நடுவுல இது ஒரு மிகப்பெரிய குற்றம். வாங்க, இந்த சம்பவத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. And something special for you. Thank you, Vivan. என்ன இது? உன்னோட பார்ட்டி இவ்வளவு சைலண்டாவா? கொஞ்சம் மியூசிக் இல்ல டான்ஸாவது இருக்கணும்ல? கண்டிப்பா. ஏன் பார்ட்டி அமைதியா நடக்குதா? அப்படிலாம் நடக்குமா என்ன? வெயிட் ஃபார் இட் गाइस. அட ஆண்டி, நீங்க மட்டும் தனியா இங்க என்ன பண்றீங்க? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லப்பா, இந்த கேக்கையும் கூல் ட்ரிங்க்ஸையும் எடுத்துட்டு போலான்னு அட வந்தேன். என்ன நீங்க எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன்ல. நீங்க இதை விட்டு தள்ளுங்க. இந்த கேக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன். அட கண்ணா, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது நான் இங்க என்ன பண்றது? நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு ஷாஷா, நான் ஆன்ட்டி கிட்ட டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ஆடவே மாட்டேங்கிறாங்க. ஏமா விவான் சரியா தானே சொல்றான். வந்து எங்க கூட டான்ஸ் பண்ணுங்க.
உனக்கு மூளை குழம்பிருச்சா? நான் டான்ஸ் பண்றதா, அதுவும் இந்த வயசுல? என்ன ஆண்டி, டான்ஸ் ஆடுறதுக்கு கூட வயசு இருக்கா என்ன? ஆமா ஆண்டி, இந்த வயசுல ஹேமமாலினி ஆண்டி எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க தெரியும்ல. இங்க பாருப்பா, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், ஆனா நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். டீச்சர் கிடையாதுமா, பிரின்சிபல். அதனால இப்ப என்ன பிரச்சனை? சரி ஆண்டி, இப்ப நீங்க டான்ஸ் ஆடலனா நாங்க யாருமே ஆடல. என்ன காய்ஸ்? அம்மா, எதுக்கு என் பார்ட்டியை ஸ்பாயில் பண்றீங்க? டான்ஸ் ஆடினா ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க ஆடுறேன். மியூசிக். என்ன இதெல்லாம்? என்ன டான்ஸ் பண்ண சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நின்னுட்டீங்க? ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. நான் உங்க கூட ஆடியே ஆகணும். ஏன் கூட வா. அட, உன் வயசுல இருக்கிறவங்க கூட நீ டான்ஸ் ஆட, நான் தனியா ஆடுறேன். என்ஜாய். இல்ல ஆண்டி, உங்க அளவுக்கு டான்ஸ் ஆட இங்க யாருமே இல்ல. நான் கண்டிப்பா உங்க கூட தான் ஆடுவேன். ப்ளீஸ் ஆண்டி. ஓ, ஓகே ஓகே. என்னாச்சு ஆண்டி, அழியதா பட்டுச்சா? இல்ல இல்ல, அது நான் டயர்ட் ஆயிட்டேன். இனிமே டான்ஸ் ஆட முடியாது. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஆண்டி, ப்ளீஸ். உங்கள மாதிரி யாரு கூடயும் என்ஜாய் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஆண்டி, டான்ஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல, இனிமே என்னால ஆட முடியாது. ஏன் டான்ஸ் ஆட மாட்டீங்க? இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க அத்தனை பேரை விட நீங்க தான் எனர்ஜெட்டிக்கா ஆடுறீங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே வேற, சோ நீங்க டான்ஸ் ஆடிதான் ஆகணும். ப்ளீஸ் ஆடுங்கம்மா. ஓகே. இல்ல, நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறது கூட பாவம் தான். இந்தம்மா. தேங்க்யூமா. ஹே கார்ஜியஸ். அட ஹேண்ட்ஸம், நீ இங்கயா? அதுவும் இவ்ளோ காலையில? சரி வா உட்காரு. அப்பாவோட ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவருக்கு சில பேப்பர் கொடுக்க வந்தேன். காலேஜுக்கு தான் போறேன். அதான் உனக்கு லிஃப்ட் கொடுக்க வந்தேன். என் மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா? வெரி நைஸ். அட விவா, நீயா? குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். உட்காரு உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன்.
அப்புறம் இந்தா, ஆண்டி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தேன். நான் எதையும் கேட்க விரும்பல. அமைதியா சாப்பிடு. நீ சொன்னதை கேட்டு நான் உன் கூட டான்ஸ் பண்ணல. இப்ப நான் சொல்றத நீ கேட்கலன்னா அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு முடிஞ்சிடும். சரிங்க ஆண்டி. அம்மா, இவன் நீங்க சொல்றத மட்டும்தான் கேக்குறான். மத்தவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டான். விவான் நிஜமா ரொம்ப நல்ல பையன். ஐ ரியலி லைக் ஹிம். மீட்டோ ஆண்டி. சரி, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. ஏய், ஏய். உன்னோட மாம் ரொம்ப நல்லவங்க சாஷா. இப்போல்லாம் ஆண்டி மாதிரி லேடிஸ் இருக்கிறதில்ல. சோ எஜுகேட்டட். அதோட எவ்வளவு லவ்விங்களா. எஸ், எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப லக்கி தான். அவங்க என் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்காங்க. அதனால எனக்கு அப்பா இல்லைங்கிற ஃபீலே இல்ல. யூனோ, என் அம்மா மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் இருக்க முடியாது. Something special for you. அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டி கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ எனக்கு 2 வயசு தான். என்னோட டேட் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா எனக்காக மட்டும் நான் இருக்கிறதுனால தான் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் யூ நோ வாட், அப்பா இருக்கும்போது அம்மா ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. யார்கிட்டயும் எதையும் கேட்க கூடாதுன்னு தான் அவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. And now she is principal of that school. அது நிஜமாவே ஒரு அச்சீவ்மெண்ட் தானே? எஸ், ரியலி கிரேட். ஆண்டி வெறும் கிரேட் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷலானவங்க. எவ்வளவு அமைதியா இருக்காங்கல்ல. அவங்க கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஆனா நீ அவங்களோட பொண்ணா இருக்க மாட்ட. எக்ஸ்கியூஸ் அவங்க மீ, எவ்வளவு அமைதியா இருக்காங்க. உன் நாக்குக்குள்ள கோவம் தான் உட்கார்ந்திருக்க. how dare you? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பாரு. காட்டு. ஏய், நில்லு.
அம்மா ஷாஷா ஷாஷா எனக்கு எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாயேன். அம்மா நான் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா. நான் இப்பவே வீட்டுக்கு போயாகணும். சரி வா, நானும் உன் கூடவே வரேன். அம்மா அம்மா ஒண்ணும் இல்ல. இந்தாங்க ஆண்டி, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ் கண்ணா. என்னால தேவையில்லாம நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆக வேண்டியதாயிடுச்சு. ஏன் இப்படி பேசுறீங்க ஆண்டி? எனக்கு உங்க மேல அக்கறை அதிகமா இருக்கு. உங்களோட விஷயங்கள்ல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. கண்டிப்பா இல்ல. அம்மா, நீங்க ரூமுக்கு போங்க. யூ நீட் டு ரெஸ்ட். நீ தள்ளு சாஷா, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க வாங்க. பொறுமையா வாங்க, மெதுவா உட்காருங்க. பொறுமையா உட்காருங்க. இதெல்லாம் எப்பமா நடந்துச்சு? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் திடீர்னு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க ஸ்கூல்ல இருந்து 2 மணிக்கே வந்துருவீங்க. ஆனா நீங்க எனக்கு 2:30 மணிக்கு தான் போனே பண்ணிருக்கீங்க. அம்மா, எதுக்காக இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இம்மிடியேட்டா எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. நான் பண்ணேன். என்னோட போனை செக் பண்ண எனக்கு உன்னோட லைன் கிடைக்கவே இல்லை. இது எப்படி நடந்துச்சு? அம்மா, நீங்க எனக்கு 12 வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஐ அம் சோ சாரி அம்மா. நெட்வொர்க் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ அம் சோ சாரி. இல்லம்மா, இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக எனக்கு அப்போ வேற எந்த வழியும் இல்லைல்ல. உன் ஃப்ரெண்டோட நம்பர்ஸ் கூட என்கிட்ட கிடையாதே. என்னால உனக்கு வேற எந்த விதத்திலையும் கான்டாக்டும் பண்ண முடியல. சாஷா, ஒரு நிமிஷம் ஆண்டியோட போனை கொடு. இந்தாங்க ஆண்டி, நான் உங்க போன்ல என்னோட நம்பர் சேவ் பண்ணிட்டேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா சாஷா கூட சேர்ந்து எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் டக்குன்னு இங்க வந்துடுவேன். ஓகே கண்ணா. யாருக்கு ஃபோன் பண்ற? ரஷ்மிக்கு தான். இன்னைக்கு நைட்டு லக்னோ போகணும்ல, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. அப்புறம் அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது. அதனாலதான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ போயிட்டு வா. ரொம்ப நாளா நீ எங்கேயும் போகவே இல்லை. வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவ இல்ல? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நோமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. யூ நீட் கேர்மா. யூ நீட் ரெஸ்ட். ஆண்டியை பார்த்துக்க நான் இருக்கேன். அவங்க சொல்றது சரிதான். நீ போயிட்டு வா. நீ போனா ஃப்ரெஷ் ஆயிடுவல்ல. அதோட இப்ப நீ வயசானவங்க மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்க தெரியுமா? பாருங்க ஆண்டி, பாருங்க, நீங்களே பாருங்க. இப்ப இவன் கிட்ட சண்டை போடாத. அப்புறம் விவான் சொல்றதெல்லாம் சரிதான். என்ன பாத்துக்கிறதுக்கு தான் இவன் இங்கேயே இருக்கான்ல. நீ போ. ஆர் யூ ஷூர் அம்மா? 100% ஷியோர். அப்புறம் நீ இன்னைக்கு நைட்டே கிளம்பணும்ல?
அப்புறம் விவானுக்கு மெயின் டோரோட டூப்ளிகேட் சாவியை கொடுத்துரு. ஏன்னா இவனுக்கு உள்ள வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆ ஓகே அம்மா, நான் கொடுத்துட்றேன். அடேங்கப்பா, பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சாமா? ஆமாம்மா. சரி, ஒரு விஷயத்த கவனமா கேளு. அங்க போய் ரொம்ப ஓவரா என்ஜாய் பண்ண கூடாது. அப்புறம் உன்னை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அம்மா, நீங்களும் உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ப்ளீஸ் விவானை கூப்பிட்டுக்கோங்க. சரிம்மா, நீ உன்னை நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்கு தான் இங்க விவான் இருக்கான்ல. ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ டூ. ஹலோ. சர்மா சார், நான் கிளம்பிட்டேன். சீக்கிரமா வந்துடுறேன். வீட்டில இருந்து கிளம்பிட்டேன். ஆமா ஆமா, பேரண்ட் டீச்சர் மீட்டிங் டேட்டா இன்னைக்கே நான் ஃபைனல் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஷாஷா, சொல்லுமா. சேஃபா அங்க போயிட்டீங்களா? ஆமாமா, நான் சேஃபா வந்துட்டேன். உங்க உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் உடனே நீங்க விவானுக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே? ஓகே மாமியாரே, நீங்க எப்படியெல்லாம் சொல்றீங்களோ நான் அப்படியே பண்றேன். சரி, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணணும். என்ன பத்திலாம் யோசிச்சு தேவையில்லாம நீ கவலைப்படக்கூடாது. சரியா? சரிங்கம்மா, நான் நல்லா என்ஜாய் பண்றேன். நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? பாய். ஓகே, சரிம்மா, பாய். ஹலோ. ஷர்மா சார், அது இன்னைக்கு என்னால் வர முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீங்கள் அனிதா மேடம் கிட்ட சொல்லிடுங்க. அது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கை பற்றி நான் நாளைக்கு அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். பாய். சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? விவான், விவான், எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா ப்ளீஸ். சீக்கிரமா வந்துரு. ஆண்டி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்பவே டாக்டர் கூட்டிட்டு வரேன். இல்ல, டாக்டர்லாம் வேண்டாம். நான் இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீ மட்டும் இப்போ வா ப்ளீஸ். விவான், சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரிங்க ஆண்டி, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய் பாய் விவான், பாய். ஆண்டி, உங்க உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கு போல. நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன், இருங்க. இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட பேசினேன். அவரு செஸ்ட்ல மைல்டா மசாஜ் பண்ணணும்னு சொன்னாரு. அப்படி பண்ணா எனக்கு சரியாயிடும். அன்னைக்கு ஷாஷா எனக்கு மசாஜ் பண்ணால, அப்பதான் எனக்கு சரியாச்சு. இன்னைக்கு நீ பண்ணிவிடு. நானா? ஆமா விவான், ப்ளீஸ் மசாஜ் பண்ணிவிடு. இந்த பக்கம் விவான், இன்னும் கொஞ்சம் அழுத்தி பண்ணு.
இன்னும் அழுத்து. ஆண்டி நான் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன், அவ ஒழுங்கா உங்களுக்கு பண்ணுவா. இல்ல விவான், அது உன்னால பண்ண முடிஞ்சத அது ரிச்சாவால பண்ண முடியாது விவான். வா. ஆண்டி நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம்? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. நான் போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன், நீ என்ன ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். இல்ல, என்னால இதை பண்ண முடியாதா? ப்ளீஸ் விவான், என்னை விட்டுட்டு போயிடாத. பல வருஷமா தவச்சிட்டு இருக்கேன். எனக்கு அன்பு வேணும் விவான், என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். இல்லனா ஹலோ. ஹாய் விவான், என்னாச்சு? ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்பு முடியல. ஓஹோ, நீ உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ல. டாக்டர் கிட்ட போனியா? இல்ல, இப்ப அங்கதான் போறேன். அப்படியா? சரி சொல்லு, என் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, நான் போனை கட் பண்றேன், நான் போகணும். பாய். பாய். எங்க இருக்க விவான்? வீட்டுக்கு வாயேன் ப்ளீஸ், சீக்கிரமா வாயேன். மனுஷங்களோட ஒரு தவறான முடிவு நிறைய பேரோட வாழ்க்கையவே அழிச்சிடுது. என்னைக்கு விவானுக்கு சுகந்தாவோட தவறான நோக்கங்கள் தெரிஞ்சதோ அன்னைக்கு அவன் தைரியத்தோட அவகிட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தான்னா அவனுக்கு இப்படி ஒரு நாள் வந்திருக்காது. அவன் இந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்டான சஷா கிட்ட அவன் சொல்லி இருந்திருக்கணும். சுகந்தா தன்னை ரேப் பண்ணதான் அவன் மேல பழி போட்டுருவன்னு சொல்லி மிரட்டி விவானை அவங்க ஆசைக்கு இரையா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் கிடைக்குது. ஆனா விவான் அவனோட அப்பாவியான மனசு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்குது. தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தவறான உறவு இப்படியே தான் நீடிக்குமா? இல்லைனா சஷாவுக்கு தான் அம்மாவோட தவறான எண்ணங்கள் எல்லாம் தெரிய வருமா? அப்படி இல்லைனா சுகந்தா தன்னோட ஆசைக்காக விவானை இதே மாதிரி தான் இரையாக்கிக்கிட்டே இருக்க போறாங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட பாசத்துக்காக நான் தவிச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் விவான், உன்னாலதான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். இப்பவும் எனக்குள்ள ஒரு பெண் இருக்காங்கிறது. அவ அவளோட பாசத்தை காட்டணும்னு நினைக்கிறான், அதுவும் உனக்கு. இல்ல இல்ல, என்னால இதை பண்ண முடியாதா? என்னால இது முடியாதா?
நான் கண்டிப்பா சாக போறேன். இதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இனிமே என்னால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அட ஷாஷா, வந்துட்டியா? கல்யாணம் எப்படி நடந்துச்சு? சரி ஒன்னு சொல்லு, லட்சுமியோட ஹஸ்பண்ட் பார்க்க எப்படி இருந்தாரு? ஏதாவது போட்டோ எடுத்துட்டு வந்தியா இல்லையா? என்னாச்சு ஷாஷா? நீ எதுக்காக இவ்ளோ கவலையா இருக்க? அட அம்மா, அட ஏமா அழுற? சொல்லு, என்ன ஆச்சு? அம்மா விவான். என்னாச்சு விவானுக்கு? அம்மா, அம்மா விவான் இஸ் டெட் அம்மா. மை காட். இல்ல, என்னாச்சு ஆண்டி? என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? இன்னைக்கு எனக்கு பாசத்தை காட்ட மாட்டீங்களா? வாங்க ஆண்டி, நான் உங்களோட விவான் வந்திருக்கேன். ஷாஷா, ஷாஷா, அம்மா, ஷாஷா இங்க பாரு. என்னாச்சு ஷாஷா? பயமா இருக்கு ஷாஷா. என்னாச்சுமா? என்னாச்சு? அங்க பாரு, அங்க அங்க யாரும் இருக்காங்க. இல்ல இல்ல, அங்க யாருமே இல்லம்மா. நான் சொல்றது கேளு, அங்க யாரும் இல்லம்மா. இல்ல, அங்க இருக்காங்க. யாரும் இல்ல, யாரும் இல்லம்மா. சொன்ன கேளுங்க, இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். இல்ல, வேணும்னா நீங்களே இல்ல, பாருங்க. அங்க பாருங்க, இருக்காங்க. பாருங்கம்மா. அம்மா, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். பாத்தீங்களா? அங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல, தேவையில்லாம எதுக்கு பயப்படுறீங்க? ஏதாவது கெட்ட கனவை கண்டிருப்பீங்க. அம்மா, அம்மா, வாங்க வாங்க, வந்து படுத்து தூங்குங்க. இல்லனா உங்க உடம்பு ரொம்ப மோசமாயிடும். இட்ஸ் ஓகே, ஃபைன். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இங்க யாருமே இல்லை. படுங்க. ஆண்டி, என் மேல பாசம் காட்ட மாட்டீங்களா? என்ன ஆச்சு? வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. ஷாஷா, ஷாஷா இங்க வா. அம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அங்க அங்க நான் 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 சொன்னல, நான் உன்கிட்ட சொன்னல, நீ தான் நம்ப மாட்டேங்கிற. நான் தான் சொன்னல, இங்க யாரும் இருக்காங்க. இங்க பின்னாடி பின்னாடி பாரு. யாருமே இல்ல, இங்க எதுவுமே இல்லம்மா. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க?
சாஷா யாரும் வர மாட்டாங்க. இந்த முறை யாரும் வர மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க அப்புறம் நான் 2 பேர் தான் இருக்கோம். இன்னைக்கு நான் உங்க மேல ரொம்ப பாசத்தை காட்டுவேன் ஆண்டி. நீங்க எவ்வளோ கேட்டீங்களோ அவ்வளோ பாசத்தையும் கொடுப்பேன். வாங்க ஆண்டி, வாங்க. வேண்டாம் விவான், வேண்டாம் விவான், ப்ளீஸ் என்ன விட்டுரு. நீ எதுக்கு இப்படி பண்ற? நான் உன்னை அப்படி என்னதான் பண்ண? நான் உன்னை கொலை பண்ணல. விட்டுரு, என்ன விட்டுரு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க உங்களோட கையால ஒண்ணு என்ன கொலை பண்ணல. ஆனா என்னோட மரணத்துக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு என்கிட்ட இருந்த விடுதலை வேணும்ல? ஆமா. அப்படின்னா உங்க தப்ப ஒத்துக்கோங்க. இல்லனா நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். நான் சொல்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீ என்ன விட்டுட்டு போயிடுவல்ல? இல்ல இல்ல, நீ என்கிட்ட வராத, என்கிட்ட மட்டும் வராத. நான் சொல்லிடுறேன். நான் மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சாக்கு சொல்லி உன்னை என்கிட்ட வர வச்சேன். எனக்கு மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இருந்தது கிடையாது. அன்னைக்கு நான் மறுபடியும் உன்னை மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வர வச்சேன். அப்புறம் உன்னை மசாஜ் பண்ண சொல்லி அப்புறம் நான் உன்னை பாசம் காட்ட சொல்லி வற்புறுத்தினேன். ஆனா நீ 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 முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆமா, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. அதனால நான் உன்னை மிரட்ட ஆரம்பிச்சேன். அதாவது நீ என் மேல பாசம் காட்டலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். நீ என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லிடுவேன்னு சொன்ன. அப்பதான் நீ என்னுடைய வலையில சிக்கன்னு. அப்புறம் எத்தனை நாள் சாஷா இங்க இல்லையோ நான் தினமும் உன்னை இங்க வர வச்சு நான் என்னோட ஆசைக்கு உன்னை நான் பலியாக்கிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அப்படின்னா இதுதான் உங்களோட உண்மையான முகமா? நான் உங்களை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு மோசமானவங்களா இருந்திருக்கீங்க. இல்ல, இங்க பாருமா சாஷா, அது இந்த விவான் தான். இங்க பாரு. இவ்வளவு பெரிய துரோகமா? அம்மாடி, அது என்னன்னா நான் சொல்றேன். வாயை மூடுங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. விவான் எதுவுமே பண்ணல. பாவம்மா அவன். நீங்க பண்ண கொடுமைகளால அவன் தற்கொலை பண்ணிக்க போயிட்டான். அன்னைக்கு நான் மட்டும் அந்த இடத்துக்கு டைமுக்கு போகலனா விவான் இறங்க கீழே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க விவான்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. சில மாதிரி அமைதியா நிக்காத, சொல்லு. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு? எதுக்கு சாக போற? அது சாஷா உன்னோட அம்மா. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. போய். என் அம்மாவால அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சாஷா, நான் ஒருவேளை போய் சொல்லியிருந்தா இப்படி எதுக்காக நான் தற்கொலை பண்ண போறேன்? இத விவான் என்கிட்ட சொல்லும் போது என்னால நம்பவே முடியல.
எப்படி? நான் தெய்வமா மதிக்கிறவங்க மேல இந்த மாதிரி ஒரு பழி சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? ஆனா விவான், அவன் சூசைட் அட்டெண்ட் பண்ணதை என் கண்ணால பார்த்தனே. எனக்கு அவன் மேலயும் நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா உண்மை எல்லாருக்குமே தெரிய வேண்டியதா இருந்தது. அங்க எங்க அங்க யாருமே இல்லம்மா, யாருமே இல்ல. எங்க எங்கம்மா? யாருமே இல்லம்மா, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். பாருங்க, யாரும் இல்ல. இல்ல ஏமா, ஏன் நீங்க இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போறதுக்கு நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம்மா? இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையாம்மா? சொல்லுங்க. உங்க பொண்ணு வயசு இருக்கிற ஒரு பையன் கிட்ட எப்படிமா உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. விடு. விவான் தன்னோட தப்பான உறவுல இருக்கணும்னு கட்டாயப்படுத்தின குற்றத்துக்காக நீதிமன்றம் சுகந்தாவுக்கு 5 ஆண்டு காலம் கடுங்காவல் சிறை தண்டனையை விதிச்சது. நம்ம நாட்டுல பெண்களோட பாதுகாப்புக்காக கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஆனா சுகந்தா மாதிரி நிறைய பெண்கள் அந்த சட்டங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இது அன்னெத்திக் மட்டும் கிடையாது, அது சட்டத்துக்கு விரோதமானது. ஒருவேளை எப்பவாவது உங்களை யாராவது இந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா அப்ப நீங்க உடனே சட்டத்துக்கிட்ட உதவி கேட்கணும். பயந்து ஒதுங்கிடாதீங்க. ஏன்னா சட்டம் எப்பவும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற எந்த சட்டவிரோதமான செயலையும் போலீஸ் கிட்ட சொல்ல பயப்படக்கூடாது. அப்பதான் நாமளும் நம்ம சமுதாயமும் நாடும் பாதுகாப்பானதா இருக்கும். அமித் பச்சோரியான நான் இப்போதைக்கு கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து உங்ககிட்ட விடைபெறேன். வாக்கு கொடுக்குறேன். அடுத்ததா மனசு இருக்கிற ஒரு கதையோட திரும்பவும் உங்களை சந்திப்பேன். இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தென் சாரி. பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க. ஜெய் ஹிந்த்.